நெஹேமியா. ஹாய் மேம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்பா நல்லா இருக்கேம்மா. சியம்மா நல்லா இருக்கியா? ஓகே, நம்ம ஏசப்பாக்கு இப்போ நம்ம பாட்டு பாடி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா கிட்ட பேசலாமா? ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லலாமா? நீ தேங்க்யூ சொல்லுவியா? சியம்மா நீ ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லுவியா? சொல்லுவியா? ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நிற்கும் போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணி மேல் என்னை அழைத்து வைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். இந்த பாட்டு பாடலாமா? நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே பாடலாமா? நேமியாக்கு பிடிக்கும்லவே, பாடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே, என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே, என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன்.
குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. நேமேம்மா வசனம் படிக்கலாமா? நான் போய் போ. நீ படிக்கிறியா? என் பிள்ளை வசனம் படிக்க போதும்மா. என் பிள்ளை வசனம் படிக்க போதும்மா. சங்கீதம் சங்கீதம் 27. சிலர் சில ரதங்களை குறித்தும் அழைக்கும் சிலர் சில குதிரைகளை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். பாராட்டுவார்கள். நாங்களோ நாங்களோ எங்கள் எங்கள் தேவனாகிய தேவாய கர்த்தருடைய கத்துடைய நாமத்தை நாமத்தை குறித்தே குறித்தே மேன்மை மேன்மை பாராட்டுவோம். பாராட்டுவோர். ஆமென். அம்மே ஸோ நம்ம இப்போ என்ன வசனம் பார்த்தோம் அப்படின்னா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்போது நம்ம இதுலேருந்து இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்பவும் ஏசப்பாவை மட்டும்தான் மேன்மையான ஒரு இடம் எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பாக்கு மட்டும்தான் கொடுக்கணும். மேன்மையான இடத்த யாருக்கு கொடுக்கணும்? இசுபக்கு கத்திக்கணும். ஏசப்பா கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து எப்பவும் நம்மளோட லைஃப்ல ஏசப்பாக்கு மட்டும்தான் முதல் இடம் கொடுக்கணும். நமக்கு தெரியும் எல்லா காரியத்திலையும் நம்ம ஆண்டவரை வந்து முதன்மையா வச்சிருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில. நமக்கு தெரியும் சில டைம் ஆண்டவர் வந்து நமக்கு சில மனுஷங்க மூலமா ஒரு உதவி செய்வாரு. மனுஷ தயவு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த தயவுல இப்போ ஒரு மனுஷங்க வந்து நமக்கு உதவி பண்றாங்க அப்படின்னா அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா ஆண்டவர் மூலமா தான் நடந்துச்சு. அப்படிதானே? காகம் மூலமா உணவு போச்சுன்னா நம்ம சில டைம் என்ன பண்ணிடுறோம், அந்த காகத்தை வந்து ஐயோ அந்த காகம் தான் பெருசு, காகம் தான் இதை பண்ணுச்சு, காகம் செம்ம கிரேட்டு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அது பண்ணக்கூடாது. அந்த காகம் யார் சொன்னதுனால பண்ணுச்சு, யார் சொன்னதுனால அந்த உணவு கொண்டு வந்து கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா அப்பா சொன்னதுனால, ஆண்டவராக இயேசு பிதாவானவர் சொன்னதுனால, அவரோட கட்டளை கீழ்ப்படிஞ்சுதான் அந்த காகம் வந்து என்ன பண்ணுது, சாப்பாடு கொடுக்குது. அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள், ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் சில டைம் யார் மூலமாவது வரும். அப்படிதானே? நமக்கு இப்போ ஒரு ஹீலிங் அப்படி நடக்குது, நம்ம ஆண்டவர் நம்புறோம், நடக்குது. சம்டைம்ஸ் நம்ம வந்து மெடிசன் எடுத்துக்குவோம், இல்லை ஒரு டாக்டர் வந்து நமக்கு ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அங்கே போனோடனே நமக்கு அது சரியாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, அந்த டாக்டருக்கு தேங்க் பண்ணணும். எஸ் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்யூ டாக்டர், அவ்வளோதான். ஆனால் ஹீலிங் யார் மூலமாக கிடச்சிது அப்படின்னு பார்த்தா நம்ம அப்பா மூலமாக தான் கிடச்சிருக்கோம். அப்படி தானே? அவர் தான் நமக்கு அதை பண்ணியிருப்பார். ஸோ நம்ம மேன்மையை எனக்கு இதை செஞ்சது வந்து இந்த டாக்டர், நம்ம மனுஷங்க கிட்ட பேசும்போது கூட இந்த ஹாஸ்பிட்டல் போனேன், இது நடந்துச்சு, இந்த டாக்டருக்கு தேங்க்யூ, அவ்வளோதான். ஆனால் எனக்கு ஹீலிங்கை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் தான் எனக்கு பண்ணாரு அப்படின்னு தான் நம்ம வாய் வந்து பேசணும். இல்லை அந்த மனுஷன், அந்த டாக்டர் தான் செம்ம டாக்டர், அவர் தான் எனக்கு பண்ணாரு, அவர் இல்லைன்னா நான் வந்து இன்னைக்கு நான் உயிரோடே கிடையாது அப்படின்னு நம்ம என்னைக்கும் யோசிக்கவே கூடாது, பேசவும் கூடாது. நம்மளோட வாய் வந்து அவரை தான் மேன்மைப்படுத்தணும், அவரை தான் மேன்மை பாராட்டணும். ஸோ இதுக்கு நடுவில் வர்ற ரதங்களோ இல்லை வந்து குதிரைகளையோ நம்ம வந்து சில பேர் அப்படி இருக்காங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எல்லா துதிக்கும் உரியவர் நம்ம அப்பா தான் தெரியும், எல்லா கனத்துக்கும் உரியவர் நம்ம அப்பா தான் தெரியும். ஸோ நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் யார் மூலமாக அதுன்னா நம்ம அவங்க கிட்ட தேங்க்யூ சொல்லணுமே ஒழிய அவங்க மூலமாக தான் நடந்துச்சு, அவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து எல்லாத்துக்கும் முதன்மையாக வச்சிடக்கூடாது. இவங்க மூலமாக ஒரு உதவி கிடச்சிதுன்னா அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கிறத தாண்டி இவங்க தான் என் குடும்பத்துக்கு பெரிய ஆள், இவங்க தான் வந்து கிரேட்டு, இவங்க இல்லைன்னா இன்னைக்கு என் குடும்பம் கிடையவே கிடையாது அப்படின்னு எந்த மனுஷனுக்கோ எந்த ஒரு பொருளுக்கோ இந்த பொருள் இல்லைன்னா இது எங்கள் வாழ்க்கையில் இந்த பிளெஸிங், இந்த காசு, இந்த பணம் வரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்னைக்கு கிடையாது, இந்த கார் இல்லைன்னா எங்களோட வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம்லாம் நாங்கள் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. குறிப்பாக இதை நம்ம வந்து பணத்துக்கோ இல்லை எந்த மனுஷங்களுக்கோ நம்ம வந்து அந்த கனத்தையும் மேன்மையும் என்னைக்கும் கொடுக்காத அளவுக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாமே நமக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த நிமிஷம் உயிரோடு இருக்கிறதும் சரி, நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நமக்கு யார் தான் பண்ணுறா அப்படின்னா நம்ம அப்பா தான் பண்ணுறாரு. என்ன நம்ம
மனுஷங்க மூலமா பண்ணுவாரு. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஹஸ்பண்ட்ஸ் வந்து இல்ல நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு எல்லாமே செய்றாங்க அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா மூலமா நமக்கு யார் அத பண்றா? ஆண்டவர் தான் நமக்கு அத செய்றாரு. அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதா இருக்கட்டும், நம்ம வேலை ஸ்தலத்துல கூட இப்போ ஒருத்தங்க மூலமா நமக்கு ஒரு வேலை கிடைக்குது. ஒருத்தங்க மூலமா நமக்கு ஒரு இதுல வந்து சீட்டு கிடைக்குது. ஒருத்தங்க மூலமா நமக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் யார் மூலமாவது நமக்கு செய்றாரு. ஆனா, நமக்கு நேரடியா செய்றது யாரு அப்படின்னு கேட்டா, நம்மளோட கண்கள் வந்து அவர் மேல தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். என் அப்பா எனக்கு இந்த ஆசீர்வாதத்த தந்திருக்காருன்னு நம்ம அப்படிதான் டெஸ்டிஃபை பண்ணணுமே ஒழிய, இந்த மனுஷன் இல்லன்னா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்காது. இவங்க இல்லன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு, அந்த எல்லா கனத்தையும், அந்த வேர்ட்ஸ், அந்த பிரைசிங் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம மனுஷங்களுக்கோ, இந்த பணம் இருந்ததுனால தான் நான் இவ்ளோ ஆசீர்வாதம் ஆயிட்டேன். இந்த பணம் இல்லன்னா நான் இவ்ளோ நிலைமைக்கு நான் வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்னைக்குமே எந்த மனுஷனுக்கோ, எந்த பொருளுக்கோ நம்ம மேன்மையும், கனத்தையும் குடுத்துறவே கூடாது. அதுக்கு உரியவர், தகுதியானவர் அப்படின்னா நம்ம அப்பா மட்டும்தான். எப்போ யாருக்குமா தேங்க்ஸ் சொல்லணும்? ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எப்போ யாருக்குமா பிரைஸ் பண்ணணும்? யாரம்மா துதிக்கணும்? ஏசப்பாக்கு இருக்கணும். எப்பவுமே நம்மளோட லைஃப்ல தேங்க்யூ ஏசப்பாக்கு தான் சொல்லணும். ஏசப்பாக்கு தான் நிறைய பாட்டு பாடணும். ஓகேவா? ஏசப்பாவை தான் துதிக்கணும். ஏசப்பாவை துதிப்பியா? பாட்டு பாடி துதிப்புவா. துதிப்பியா? சரி. எல்லாரும் ஏசப்பாவை துதிங்க சொல்லு. ஏசப்பா துதிங்க. பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுங்க. ஏசப்பா கிட்ட நிறைய பேசுங்க. நிறைய பேசுங்க. God bless you all. bless you all. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆண்டவருக்கு மேன்மைய, கனத்தை, துதிய, நன்றி பலிகள் என்னவா இருந்தாலும் அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். அதை தூக்கி என்னைக்கும் நம்ம வந்து மனுஷங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. மனுஷங்க மூலமா ஆண்டவர் நமக்கு நிறைய செய்வாரு, நிறைய உதவிகளா இருக்கலாம், நிறைய ஆசீர்வாதங்கள் யார் மூலமாவது நமக்கு செய்வாரு. ஆனா அதை வந்து நம்ம ஆண்டவர் கொடுக்குற அந்த இடத்த மொத்தமா நம்ம என்னைக்கும் மனுஷங்களுக்கோ பொருளுக்கோ கொடுத்துடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கான தேங்க்யூ, அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும். பட் ஆண்டரோட பிளேஸை என்னைக்குமே நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் அப்படிங்கிறது அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம அப்பாவும் அப்படிதான். நமக்கு கொடுக்க வேண்டிய பிளெஸிங்கை யாருக்காவது தூக்கி கொடுத்துடுறாரா? கிடையாது. நமக்குன்னு வச்சிருக்கிறத நமக்கு தான் செய்யறாரு. நமக்குன்னு குடிச்சிருக்கிற நோக்கங்கள், திட்டங்களை நமக்கு தான் வச்சு நிறைவேற்றுறாரு. சொன்னதை செய்யற அளவு ஒன்னதான் நான் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. நான் நீ செய்யாதனால வேற யாருக்கும் கொடுத்துட போறேன், அவனை தான் கைவிட மாட்டேன் அப்படி என்னைக்காவது நம்மள சொல்றாரான்னு கேட்டா கிடையாது. ஓகே, நம்ம ஏசப்பாட ப்ரேயர் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? வாங்க எல்லாம் முட்டி போடுங்க. கை வச்சு ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா எங்க கூடவே இருக்கிறதுக்கு, நன்றியப்பா எங்களை பாதுகாக்கிறதுக்கு, நன்றியப்பா. We love you pa. We thank you pa for your grace, for your love. Thank you pa for giving us good food, good house, good shelter, good water, good food, good air, good family. Thank you pa for daddy, for mommy, for Thambi, for Nehemiah. Thank you அப்பா. நன்மை நேச பிதாவே, அப்பா இந்த அருமையான நாளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளில் இப்படி கிருபைக்காக நன்றி, அன்புக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த பிறப்பின் நாட்களை நாங்கள் நல்லபடியா சமாதானத்தோட சந்தோஷத்தோட நாங்கள் ஒவ்வொருவரும் கொண்டாடினதுக்கு உமக்கு நன்றி, கோடி நன்றி தகப்பனே. சமாதானத்தின் தேவன் எங்களோட ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில நீ இதைப்படுறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா காரியத்தையும் நாங்கள் உம்முடைய கரத்துல இருந்து நாங்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள அப்பா எங்களுக்கு கிடைக்கிற எல்லா உதவியும் அப்பா எங்களுக்கு பரத்துல இருந்து நீங்க எங்களுக்கு அனுப்புறதுன்றதை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு அப்பா எந்த கனத்தையும், எந்த துதியையும், அப்பா எந்த நன்றிகளையும் அப்பா நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய எந்த காரியங்களையும் நாங்கள் எந்த மனிதருக்கோ எந்த பொருளுக்கோ அந்த இடத்த நாங்கள் மாற்றி விடாதபடிக்கு அப்பா எங்களுக்கு நீங்க வந்து எப்பொழுதும் அந்த உணர்வுள்ள இருதயத்தை நீங்க எங்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இந்த மாதத்திலையும் நடந்த
பல காரியங்கள் இருக்கு தகப்பனே அப்பா. புயல், மழை, ஃப்ளட்டு அப்படின்னு ஒரு இடங்கள்ல அப்பா எவ்வளவோ ஜனங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அந்த ஒவ்வொரு மக்களையும் அப்பா, அவங்க குடும்பங்களையும் அப்பா, அவங்களோட தேவைகளையும் ஒரு விசையா நாங்கள் ஒரு மனதாக அவங்களுடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. அப்பா அவங்களோட தேவைகளை அப்பா எல்லா காரியத்தையும் அவங்களோட தேவைகளை அவங்களுக்கு கொடுக்க ஒரே தேவன்னா மாத்திரம் தான் தகப்பனே. உங்களால மாத்திரம் தான் அவங்களோட தேவைகளை நிறைவாக்க முடியும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அந்த ஒவ்வொரு மக்களும் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல அவங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த இருளா இருக்கட்டும் அப்பா, இந்த சூழ்நிலையில அவங்க கஷ்டப்பட்ட எந்த விதமான இருளும் அப்பா அவங்க வாழ்க்கையை ஒரு பாதிப்பு உண்டாக்காதபடி வெளிச்சத்தின் தேவன் நீர் அவங்க குடும்பங்களையும் அவங்க வாழ்க்கையும் நீர் ஆண்டு கொள்ளுங்க அப்பா. அவங்க உண்மை பின்பற்றி அப்பா உண்மை அறிந்து கொண்டு அப்பா அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருள்ல இருந்து அவங்க வெளியே வர நீர் கிருபை தாங்க தகப்பனே. அதே போல அப்பா எத்தனையோ பேரை நீங்க பாதுகாத்திருக்கீங்க, எத்தனையோ உயிர் சேதம் இல்லாம நீங்க பாதுகாத்திருக்கீங்க தகப்பனே. அதுக்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. உடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் தகப்பனே. பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஏதாவது சிக்னஸ்ல நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல தருகிறோம் அப்பா. அப்பா அவங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய பரிசுத்த ரத்தம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவங்களுக்கு பாயட்டும். வி ஸ்பீக் ஹீலிங் ஓவர் தெம் அப்பா. அவங்களுக்கு சுகத்தை உங்களுடைய நாமத்தினால நாங்க பேசுறோம் தகப்பனே. அப்பா நீர் அவங்களை சுகமாக்க வல்லவர் என்பதை அவங்க அறிந்து கொண்டு அப்பா அவங்க பெரிய பல பேருக்கு அவங்க சாட்சிகளாக எழும்ப நீர் கிருபை தாங்க. பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அப்பா எவ்வளவோ காரியங்கள் நீங்க எங்களுக்கு கொடுத்து எங்களை புதிய ஆண்டுக்குள் நீங்க எங்களை கொண்டு போறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. எங்களுக்கு நீ ஈவாய் கிருபையாய் தந்திருக்கிற எல்லாவற்றிற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்பா அதே போல ஒவ்வொருத்தருக்கும் நீங்க நல்ல குடும்பத்தை கட்டளையிட்டு இருப்பீங்க அப்பா. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களை கட்டளையிட்டு இருப்பீங்க. அது எல்லாவற்றிற்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா இன்னும் ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆறுதல் படுத்துங்க. அவங்களோட தேவைகளை நீங்க சந்திங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே மகிமைக்கும் துதிக்கும் நன்றிகளுக்கும் பாத்திரர் தகப்பனே. அதை நாங்கள் ஒருபோதும் மறைந்து விடாதபடிக்கு அப்பா உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களா நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க கர்த்தர் நீர் கிருபை தாங்க அப்பா. உங்களுடைய பாதுகாப்பின் கரம் உடைய அரணான கோட்டைக்குள்ள உடைய செட்டைகளின் கீழாக அப்பா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஒவ்வொரு நண்பர்களையும் அப்பா எல்லாரும் நீங்க பாதுகாக்கிறதுக்காக நன்றி. எங்களை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் தர இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. புதிய ஆண்டுக்குள் அவங்க பிரவேசிக்கும் போது அப்பா அவங்களுக்கு தேவையான நியூ பிகினிங்க நீங்க கட்டளை இடுகிறீங்க அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து கொண்டு அப்பா அந்த புதிய காரியங்களை அவங்களோட வாழ்க்கையில அவங்க துவங்க கர்த்தர் கிருபை தாங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சியமா ஆமென். ஆமென் ஹல்லேலூயா. ஐயா ஜீவ நானி அப்பம் நானி. ஓகே அங்க எல்லாம் God bless you. God bless you. ஏசப்பா loves you. Love you. எல்லாருக்கும் பை சொல்லிரு. பை. அங்க பத்து சொல்லு பை. பை. சியமா பை சொல்லு. பை. பை.